காசா மீது தொடர்ச்சியான தாக்குதலை இஸ்ரேல் நடத்தி வரும் நிலையில் போரை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அறிவுறுத்தியிருந்தார். இந்த போர் நிறுத்தம் இரு தரப்பிலும் விரைவில் ஏற்றுக்கொள்ளப்படும் என்றும் அடுத்த வாரத்தில் போர் நிறுத்தம் ஏற்படும் என்றும் டிரம்ப் தற்போது அறிவித்திருக்கிறார். கடந்த 20 மாதங்களாக இருதரப்பும் போரில் ஈடுபட்டு வருகின்றன. அமெரிக்க உதவியுடன் கிடைக்கும் ஆயுத பலத்தால் காசாவை இஸ்ரேல் மொத்தமாக சிதைத்திருக்கிறது. 63,000 பேர் இதுவரை இந்த போரில் இஸ்ரேல் கொலை செய்திருக்கிறது. உயிரிழந்தவர்களில் பாதிக்கும் மேற்பட்டவர்கள் பெண்களும் குழந்தைகளும் தான். போர் நிறுத்தம் தொடர்பாக பலமுறை ஐநா சபையில் வலியுறுத்திய போதும் தீர்மானங்கள் இயற்றப்பட்ட போதும் கூட அமெரிக்காவும் இஸ்ரேலும் இதை மதிக்கவில்லை. தற்போது டொனால்டு டிரம்ப் போர் நிறுத்தம் தொடர்பாக அழைப்பை விடுத்திருக்கிறார். இதற்கு பாலஸ்தீனம் தரப்பிலிருந்து பாசிட்டிவ் சிக்னல் கிடைத்திருக்கிறது. முதலில் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும். இந்த பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் முழுமையாக தயாராக இருக்கிறோம் என்று பாலஸ்தீனம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் பேச்சுவார்த்தை தோல்வியடைகிறது எனில் உடனடியாக போருக்கு போகக்கூடாது என்றும் பாலஸ்தீனம் தரப்பில் நிபந்தனைகள் விதிக்கப்பட்டிருக்கின்றன. மறுபுறம் அமெரிக்கா விதித்த நிபந்தனைகள் தொடர்பாக எந்த உத்தரவாதத்தையும் பாலஸ்தீனம் கொடுக்கவில்லை. இதுகுறித்து பாலஸ்தீன அதிகாரி ஊடகத்திற்கு பேட்டியளித்துள்ளார். அதில் அமெரிக்காவின் போர் நிறுத்த அழைப்பை பாலஸ்தீனம் ஏற்றுக்கொண்டிருப்பதை உறுதி செய்திருக்கிறார். இஸ்ரேலும் போர் நிறுத்தம் தொடர்பான நிபந்தனைகளை ஏற்றுக்கொண்டிருக்கிறது. எனவே அடுத்த வாரத்தில் இருதரப்பும் போர் நிறுத்தத்திற்கு ரெடியாகி விடுவார்கள் என்று டிரம்ப் கூறியுள்ளார். போர் நிறுத்தம் கொண்டுவரப்பட்டால் இஸ்ரேலிடம் உள்ள நூற்றுக்கணக்கான பாலஸ்தீனர்கள் விடுதலை செய்யப்படுவார்கள். அதேபோல ஹமாஸ் தங்கள் வசம் உள்ள சில இஸ்ரேலியர்களை விடுதலை செய்யும். இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவெனில், போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டவுடன் ஐநா மற்றும் செஞ்சிலுவை சங்கத்தின் சர்வதேச குழுவின் பங்களிப்புடன் போதுமான மனிதாபிமான உதவிகள் உடனடியாக காசாவிற்குள் செல்ல வேண்டும். இதற்கு இஸ்ரேல் எப்படி ஒப்புக்கொள்ளும் என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது. இப்போது காசாவில் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்க ஆதரவுடன் காசா மனிதாபிமான அறக்கட்டளை மனிதாபிமான உதவிகளை வழங்கி வருகிறது. ஆனால் இந்த அமைப்பு உணவை விநியோகிக்கும் இடத்தில் இஸ்ரேல் ராணுவம் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த ராணுவம் உணவு வாங்க வரும் பொதுமக்கள் மீது கொலைவெறி தாக்குதலை நடத்தி வருகிறது. இதில் 500க்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். எனவே இந்த சர்ச்சைக்குரிய விநியோக முறை உடனடியாக முடிவுக்கு வர வேண்டும் என்று ஹமாஸ் வலியுறுத்தியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. ஈரானுடனான போர் நிறுத்தத்தை தொடர்ந்து காசாவில் இஸ்ரேல் தாக்குதலை தீவிரப்படுத்தியுள்ள சூழலில் டிரம்ப் போர் நிறுத்தத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் காசாவில் உடனடி போர் நிறுத்தம் கொண்டுவர வேண்டும் என இஸ்ரேலுக்கு அழைப்பு விடுத்துள்ளார். ஈரான் இஸ்ரேல் இடையேயான 12 நாள் போரை முடிவுக்கு கொண்டு வந்து ஜூன் 24, 2025 அன்று போர் நிறுத்த ஒப்பந்தத்தை அறிவித்த பின்னர் இஸ்ரேல் காசாவில் தன்னுடைய தாக்குதல்களை தீவிரப்படுத்தியுள்ளது. இந்த சூழலில் டிரம்ப் இந்த அழைப்பை விடுத்துள்ளார். 2025 ஜூன் 28 அன்று வெள்ளை மாளிகையில் செய்தியாளர்களிடம் பேசிய டிரம்ப், காசாவில் ஒரு வாரத்திற்குள் போர் நிறுத்தம் ஏற்படும் என நம்புகிறேன். பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டவர்களுடன் பேசினேன். இது நெருக்கமாக உள்ளது என கூறினார். மேலும் காசாவில் மனிதாபிமான அமைப்பு 30 பில்லியன் நிதி வழங்கியுள்ள புனரமைப்பு அமைப்புக்கு உதவியாக உள்ள அமைப்பை புகழ்ந்துள்ளார். இஸ்ரேலின் முக்கிய ஆலோசகர் ரான் டெர்மர் காசா மற்றும் ஈரான் விவகாரங்கள் குறித்து வாஷிங்டனுக்கு வரவுள்ளதாகவும் இந்த விவகாரத்தில் அமெரிக்காவின் ஆதரவை டிரம்ப் வலியுறுத்துவதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஈரானுடனான போர் நிறுத்தத்திற்கு பின்னர் இஸ்ரேல் காசாவில் தாக்குதல்களை மீண்டும் தீவிரப்படுத்தியுள்ளது. இதில் 56,000 பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டதாகவும் 50 பிணை கைதிகள் இன்னும் விடுவிக்கப்படவில்லை என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஈரானுடன் போர் நிறுத்தம் ஏற்படுத்தியவர்கள் காசாவில் போரை முடிவுக்கு கொண்டு வர முடியும். பிணை கைதிகளை விடுவித்து அமைதியை ஏற்படுத்த வேண்டிய நேரம் இது என காசாவில் உள்ள பிணை கைதிகளின் குடும்ப அமைப்பு வலியுறுத்தியுள்ளது. டிரம்ப் காசாவில் மனிதாபிமான நெருக்கடியை குறிப்பிட்டு 30 மில்லியன் நிதியை புனரமைப்பு அமைப்புக்கு வழங்கியதாகவும் இஸ்ரேலுடனான அமைதி பேச்சுவார்த்தைகளை மீண்டும் தொடங்க கத்தார் மூலம் முயற்சிகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் தெரிவித்தார். ஏற்கனவே ஹமாஸ் அமைப்புக்கு ஆதரவு அளித்து வந்த ஈரானின் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் நாடுகள் 12 நாட்கள் நடத்திய தாக்குதலில் அந்நாட்டின் முக்கிய அணுசக்தி நிலையங்கள் கடுமையாக சேதமடைந்திருக்கின்றன. இதனால் ஹமாஸுக்கு மேலும் ஆதரவு அளிப்பதில் ஈரானுக்கும் சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. எனவே இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு ஹமாஸ் உடன்பட வாய்ப்பிருப்பதாக நம்புகிறது அமெரிக்கா. இருப்பினும் ஹமாஸ் அமைப்பினரால் பணைய கைதிகளாக பிடிக்கப்பட்ட 50க்கும் மேற்பட்ட இஸ்ரேலியர்களில்
தற்போது பாதிக்கும் குறைவானவர்களே உயிருடன் இருப்பதாக சொல்லப்படுகிறது. மற்றொரு புறம் இஸ்ரேலின் தொடர் தாக்குதலால் உணவு மற்றும் தண்ணீருக்காகவே போராடும் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றனர் பாலஸ்தீனியர்கள். உணவுக்காக காத்திருந்த பாலஸ்தீனியர்கள் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியதற்கு கடுமையான எதிர்ப்பு கிளம்பியதை அடுத்து அமெரிக்காவும் அதற்கு கண்டனம் தெரிவித்தது. அதனைத் தொடர்ந்துதான் இந்த போரில் ஒரு முடிவை எட்ட முடிவெடுத்த அமெரிக்கா தற்போது இஸ்ரேல் பிரதமருக்கு அழுத்தம் கொடுத்ததன் பேரில் இந்த முடிவு எட்டப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது.